எக்ஸாம்பிள் 8.25ல பி ஆஃப் ஏ கொடுத்துட்டாங்க, பி ஆஃப் பி, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கொடுத்துட்டாங்க. இந்த பி ஆஃப் ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும். பி ஆஃப் ஏ யூனியன் பிக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதை அப்படியே அப்ளை பண்ணாலே கிடச்சிடும் சம்மு. 0.37 ப்ளஸ் 0.42 மைனஸ் 0.09 ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 0.37 0.42 9 இது எவ்வளோ 7 வச்சா அப்போது 0.70 மைனஸ் 0.09 இல்லையா? அப்போது 0.9 மைனஸ் பண்ணால் 0.70 அப்போது 0.70 இல்லை 0.7 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. ஒரு பூ கடையில் 3 பூ இருக்குது. ஒரு பேஸ்கெட்னு வச்சுக்கோங்க. எல்லோ பூ நம்பர் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 80. அப்புறம் ரெட் கலர் பூ எத்தனை போகுது? நம்பர் ஆஃப் ரெட் ஈக்குவல் டு 70. அப்புறம் நம்பர் ஆஃப் ஒயிட் ஈக்குவல் டு 50. 3 பூ இருக்குது. இந்த ரெண்டுத்துக்கு மட்டும் ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க இல்லையா? ப்ராபபிலிட்டி கேட்குறாங்கன்னா அங்கே ஆர் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆர் கொடுத்துட்டாலே நமக்கு என்ன ஃபார்முலா தெரியணும்? ஏ யூனியன் பின்னு எடுத்துக்கணும். சரியா? இங்கே ஏ யூனியன் பிங்கிறது இங்கே ஒய் யூனியன் ஆர்னு வந்துடும் இல்லையா? அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் யூனியன் ஆர்னு வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட்டு. ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? மொத்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்ம நம்பர் ஆஃப் ஒய் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? நம்பர் ஆஃப் பி ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் கண்டுபிடிக்கல. அப்போ நம்பர் ஆஃப் ஒய் கண்டுபிடிச்சி வச்சு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் கண்டுபிடிக்கலாம். அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? நம்பர் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் 80. அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஒய் பை நம்பர் ஆஃப் எஸ் இல்லையா? அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரெட்டு நம்பர் ஆஃப் எஸ். இப்போ நம்பர் ஆஃப் எஸ் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் எஸ்ஸுங்கிறது என்னது? இது 3 ஆட் பண்ணிட்டு வருது தான் இல்லையா? நம்பர் ஆஃப் ஒய் ப்ளஸ் நம்பர் ஆஃப் ரெட்டு ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஒயிட்டு. இது 3 ஆட் பண்ண பாருங்கள். 80 ப்ளஸ் 70 ப்ளஸ் 50. இது 3 ஆட் பண்ணால் 150 50 200. அப்போது இங்கே எப்படி எழுதலாம்? நம்பர் ஆஃப் ஒய்ங்கிறதுனாது 80 டிவைடட் பை 200. நம்பர் ஆஃப் ஆருங்கிறது 70 டிவைடட் பை 200. இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு வந்துடலாம். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் யூனியன் ஆர் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆர். ரெண்டையும் ஆட் பண்ணலாமா? அப்போ 80 பை 200 ப்ளஸ் 70 பை 200. டினாமினேட்டர் ரெண்டும் சேம் ஆச்சுன்னா டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போது மேலே இருக்கிறத டேரெக்டாக ஆட் பண்ணால் 80 ப்ளஸ் 70 பை 200 ஈக்குவல் டு 150 பை 200. இது 50ல் போச்சுன்னா 350 சார், இது 450 சார். இப்போ 3/4. தேங்க்யூ.